ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து கல்பாசி 2, பட்டை, ஏலக்காய் ஒரு 5, 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனாச்சி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கொதி வந்த உடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ நம்ம அரிசி சேர்த்துருக்கோங்க. போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். நல்லா கொதி வருது. இப்போ இதில் கொதி வரக்கூடிய நேரத்தில் புதினா ஒரு கைப்பிடியும், கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா இதை ஓரமாக வச்சுக்கலாங்க. இப்போ திரும்ப ஸ்டவ்வை பற்ற வச்சு பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் நம்ம 150 கிராம் ஆயிலை சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மசாலாவை பாஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட 2 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்காக 450 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் ஒரு கை நிறைய புதினாவும் நல்லா சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மசாலாவோட மிக்ஸ்அப் ஆகட்டும். வெங்காயம் அதுவும் நல்லா மிக்ஸ்அப் ஆனவுடனே 10 கிராம் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோங்க. கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி நம்ம இதில் 350 அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். 350 கிராம் அளவுக்கு இதையும் சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கூடவே தயிர் வந்து பார்த்திங்கன்னா 150 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதில் மசாலா பக்காவாக பிரியாணி மசாலா ரெடி ஆகினே வருது. இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி 1 கிலோ சிக்கன் வச்சுருக்கோம், நல்லா பெரிய பிரியாணி பீசஸாக. அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மசாலாவோட பைண்ட் ஆகட்டும். இப்போது இதில் வந்து எலுமிச்சம்பழம் பாதி பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாங்க. ஒரு முழு பழம் போடணும். ஃபஸ்ட்டு இதில் பிழிஞ்சு விட்டுட்டு ரைஸை போட்டு அதுக்கப்புறம் கூட பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போது நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அரிசி, அதாவது ரைஸ் இருக்குது இல்லையா, பாஸ்மதி ரைஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா வடித்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இந்த பிரியாணி மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா பிரியாணி எல்லாமே நல்லா வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ஃபுல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி மூடிட்டு இது மேலே நம்ம மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், அந்த பிரியாணியோடைய கிரேவி, அதை வந்து மேலே போட்டுடலாம். கலருக்கு பதிலாக இது மாதிரி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தட்டு போட்டு மீடி ரொம்பவே ஸ்லோவாக சிம்மில் வைக்கலாம். கடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு தோசை தவா வச்சுட்டு, பழைய தோசை தவா வச்சுட்டு அதுக்கப்புறம் டம் போட்டோம்னா சூப்பராக வரும். இப்போ பக்காவாக பிரியாணி வந்திருக்கு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான்.